Very good morning, my dear students. In today's video session, we are going to learn about the liabilities of partner. Now, let's move on to the video session. The first and several liabilities. Every partner is jointly and severally liable for all acts of the firm. That means how they share the profit or loss in their agreed ratio. So, how much ever they have invested in the same ratio, they'll be sharing the profit plus the loss also. The same way, if they are liable to the creditors, you all know that யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்க. ஸோ இந்த கடன்காரங்களுக்கு இந்த பார்ட்னர்ஸ் தே ஆர் லைபிள் டு பே. கண்டிப்பாக அவங்க கடன் வாங்கியிருந்தால் எல்லா பார்ட்னர்ஸும் ஜாயிண்ட்லி அண்ட் தேல் பி ரீபேயிங் த டெப்ஸ். அவங்க வாங்கின கடனை கண்டிப்பாக அவங்க கொடுத்தே ஆகணும். இஃப் நாட் அவங்களால முடியல அந்த ஃபேர்மில் இருந்து, தட் மீன்ஸ் கம்பெனியில் இருந்து இதுக்கு மேலே எதுவுமே எடுக்க முடியல, இதுக்கு மேலே கம்பெனியில் எதுவுமே இல்லை, ஸோ எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு, அவங்களால கடன் கொடுக்க முடியல அப்படின்னா the creditors can recover their claims from all the partners. அவங்க என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு பார்ட்னர்கிட்ட வந்து அவங்களுடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டியில் இருந்தும் அவங்க அந்த கடனை வாங்கிக்கலாம், அந்த கிரெடிட்டார்ஸ் கடன் கொடுத்தவங்க. ஸோ அப்படி வாங்கும்போது ஈவன் த பார்ட்னர்ஸ் ஆர் லைபிள் டு பே தட் ஃப்ரம் தேர் பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ். அவங்க வச்சுருக்க பர்சனல் சேவிங்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள அசட்டாக இருந்தாலும் தே ஆர் லைபிள் டு பே த கிரெடிட்டார்ஸ். Then the second one, liable for any loss to third party. The firm is liable for any loss caused to a third party. அதாவது ஃபேர்ம் சொல்லும்போது அந்த பார்ட்னர்ஷிப் கம்பெனி இஸ் லைபிள். அவங்க கண்டிப்பாக கடன் பட்டு இருப்பாங்க ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட. மேபி அவங்க சொன்ன வார்த்தையை சொன்ன டைமுக்கு வந்து சப்ளை பண்ணாமல் இருந்திருக்கலாம் குட்ஸை அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்ட. ஸோ அட் தட் டைம் அவருக்கு நஷ்டம் வந்திருக்கலாம். ஸோ ஈ மைட் ஹவ் ஃபேஸ்ட் லாஸ். அப்படி இருக்கும்போது எவ்ரி பார்ட்னர் இஸ் லைபிள். அப்போது அங்கே அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்மில் அந்த பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து தே ஆர் லைபிள் டு த தேர்ட் பார்ட்டி. The third one, liability to third party to make good the loss. That means if any partner receives money or property, அதாவது ஏதாவது ஒரு பார்ட்னர் வந்து தேர்ட் பார்ட்டி அவுட் சைடர்கிட்ட இருந்து மேபி மணி அட்வான்ஸ்டாக வாங்கியிருக்கலாம், இல்லை கேபிட்டல் பத்தாமல் இருந்திருக்கும் அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்கக்கிட்டேருந்து ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்கலாம். ஆர் ஈவன் ப்ராப்பர்ட்டி அவங்க கொடுத்துருக்கலாம், என்னுடைய லேண்டை நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் பிஸ்னஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பிஸ்னஸ்க்குன்னு வாங்கிட்டு அதை வந்து வேறு ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது அவங்க மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா தென் த ஃபர்ம் இஸ் லைபிள் டு மேக் குட் த லாஸ். அவங்கக்கிட்ட வாங்கின பொருளை அப்படியே திருப்பி தரணும். இஃப் நாட் அதுக்கு ஈக்குவலான நஷ்டஈடை வந்து தே மஸ்ட் காம்பன்சேட் டு த தேர்ட் பார்ட்டி. ஸோ அப்படி சொல்லும்போதும் இங்கே வந்து ஒவ்வொரு பார்ட்னரும் தே ஆர் லைபிள் டு த தேர்ட் பார்ட்டி. அவங்க வாங்கின குட்ஸ் மீன்ஸ் பொருள், அவங்க என்ன பொருள் மேபி கேஷாக கூட இருக்கலாம், அது அப்படியே அவங்களுக்கு எந்த வித அவங்களுக்கு நஷ்டமும் வராமல் அது அப்படியே அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும். Now we'll see the types of partnership. Partnership is classified into 4 types. Partnership at will, partnership for a fixed term, particular partnership, limited liability partnership. Now the first one, partnership at will. That is, partnership at will means partners joining together and they are starting on partnership firm. ஸோ பார்ட்னர்ஷிப் கம்பெனி நடத்துகிறாங்க. ஸோ த பீரியட் இஸ் நாட் மென்ஷன். அவங்க எத்தனை வருஷம் நாங்கள் இந்த ஃபேர்ம் நடத்துவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணாமல் இருப்பாங்க இல்லையா, தட் இஸ் பார்ட்னர்ஷிப் அட் வில். த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் டு கேரி ஆன் பிஸ்னஸ் ஃபார் அன் அன்டிஃபைன்ட் பீரியட். ஸோ இட் இஸ் நாட் மென்ஷன் நாங்கள் இவ்வளோ நாள் வரைக்கும் தான் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நடத்துவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அட் ஒன் ஸ்டேஜ் வென் எனி பார்ட்னர் வாண்ட்ஸ் டு கோ அவுட், ஏதோ ஒரு பார்ட்னர் இல்லை எனக்கு போதும் இவ்வளோ வருஷம் நான் இந்த கம்பெனியில் இருந்துட்டேன், இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருந்துட்டேன், ஐ வாண்ட் டு மூவ் அவுட் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ் வி ஹவ் லேர்ன்ட் ஏர்லியர் இந்த லாஸ்ட் வீடியோ செஷன், அதில் வந்து அப்போ என்ன பண்ணணும், அவர் எல்லாருக்கும் நோட்டீஸ் தரணும், இந்த மாதிரி ஐ எம் கோயிங் டு மூவ் அவுட் ஃப்ரம் த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், உங்கள் பார்ட்னர்ஷிப்லேருந்து நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்து வித் தேர் கன்சென்ட் அவங்க சம்மதத்தோடு ஈ கேன் மூவ் அவுட். ஸோ அன்டில் தென் திஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வில் பி கண்டினியூயிங். அது வரைக்கும் இந்த பார்ட்னர்ஷிப் கம்பெனி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும்.
த செகண்ட் ஒன் இஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார் அ ஃபிக்ஸ்டு டேர்ம். அதாவது ஃபிக்ஸ்டு டேர்ம் சொல்லும்போதே ஃபார் பர்டிகுலர் பீரியட் அவங்க சொல்லியிருப்பாங்க, நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம் அண்ட் ஒன்லி ஃபார் 5 years we are going to do this. எங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஒரு 5 years நாங்கள் பண்ண போகிறோம். அப்படி நல்லா ஸ்மூத்தாக போச்சு, நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே அக்ரிமெண்ட்டில் போட்டிருப்பாங்க. ஃபார் 5 years we are going to do this partnership firm. அதுக்கப்புறம் நல்லா எங்களுக்கு ப்ராஃபிட் ஓரளவுக்கு நல்லா இருந்தது, எங்களுக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து இன்னும் நாங்கள் பார்ட்னர்ஷிப்பாக கன்டினியூ பண்ணலாம்னு நினச்சோன்னா வில் பி கண்டினியூங் அப்படின்னு சொல்லும்போது அந்த பார்ட்னர்ஷிப் அட் ஃபிக்ஸ்டு டேர்ம் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க இல்லையா, அந்த சர்டன் பீரியட் முடிஞ்சு கண்டினியூ ஆகுது பாருங்க, அப்போ வந்து பார்ட்னர்ஷிப் அட் வில்லாக மாறும். இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் சொன்ன பீரியட் வந்துடுச்சு, 5 years ஓவர், we are going to end the partnership firmனாலும் fine, they can close that. Then the third one is particular partnership. Here the partnership is formed to carry a particular venture or a business of temporary nature. அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் எதுக்காகன்னா டிஃப்ரெண்ட்டாக சம் இன்னோவேஷன், they are going to do something, a new business. அப்படி இருக்கும்போது அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவாங்க, எங்களுடைய இந்த ப்ராஜெக்ட் முடிவடைஞ்ச உடனே when the project comes to an end, when it is completed, நாங்கள் நினச்ச அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது at that time will be winding up சொல்லிவிடுவாங்க. எங்கள் ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே எங்கள் பார்ட்னர்ஷிப் வந்து எண்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லிவிட்டு அக்ரிமெண்ட் போடுவாங்க. பட் அவங்களால வந்து அந்த சர்டன் பீரியட்குள்ளே முடிக்க முடியல அண்ட் அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகலை. 2 years முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் மேபி இட் இஸ் எக்ஸ்டெண்டிங் ஃபார் another 2 more years அப்படின்னு சொல்லும்போது எப்போ அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் முடியுதோ அப்போ தான் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் வில் கம் டு an end. That time it will be dissolving. So that is what it's given here. If such a firm is not dissolved and it begins to undertake new activities not originally contemplated, the rights and obligations of the partners continue to be the same as in the original partnership. ஸோ எப்போ அவங்களுக்கு அந்த நியூ ப்ராஜெக்ட் முடியுதோ அது வரைக்கும் அவங்க பார்ட்னர்ஷிப் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும், நீடிச்சிட்டே இருக்கும். ஒன்ஸ் தே கம்ப்ளீட் their project, once they complete the venture, that time they will be dissolving the firm. Next, limited liability partnership. This is a different deed actually, and a partnership act that is started in 1932. partnership act இது கிடையாது. limited liability partnershipனே தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஓகே, இது வந்து பார்ட்னர்ஷிப்போட சேர்க்க மாட்டாங்க, இட் இஸ் டிஃப்ரெண்ட். என்ன அப்படின்னு பை த நேம் லிமிட்டெட் லைபிலிட்டி, அதாவது ஒரு பார்ட்னர் உள்ளே வரும்போதே அவங்களுடைய கேபிட்டல் சொல்லிடுவாங்க, எனக்கு வந்து 1 lakh தான் என்னுடைய கேபிட்டல் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லாஸோ ப்ராஃபிட்டோ அந்த லாஸ் வந்ததுன்னா அந்த 1 lakh தான் இருக்கணும். இன்கேஸ் அந்த லாஸ் வந்து அந்த 1 lakh மேலே போச்சுன்னா ஐ எம் நாட் லைபிள் டு பே. ஸோ என்னுடைய கேபிட்டல் எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் என்னால் லாஸ் பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டே they'll be starting the partnership firm. ஸோ இதுக்குன்னு தனி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. தட் இஸ் வாட் இட்ஸ் given here. In India, this act was passed in 2008, the Limited Liability Partnership Act. And then in 2009, January 9, it got gazetted. Officially, the gazette ஆச்சு. And then it has been notified with effect from 31st March 2009. So 2009 தான் வந்து இதை லான்ச் பண்ணாங்க. At that time only they started this partnership act. என்ன பார்ட்னர்ஷிப் ஆக்ட்னா LLP. ஸோ எப்பயுமே அந்த கம்பெனி நேம் போடும்போது அந்த எண்ட் ஆஃப் த நேம் they'll mention this. கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணணும். LLP அப்படின்னாலே பை சீயிங் த நேம் இட்செல்ஃப் they know, ஓகே இது வந்து ஒரு லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். யாராவது கிரெடிட்டர்ஸ் கடன் கொடுக்குறவங்க கூட தெரியும், ஓகே இவங்களால வந்து இவ்வளோ வரைக்கும் தான் ரீபே பண்ண முடியும். ஸோ எவ்ரி திங் பிஃபோர் இட்ஸ் ஆஃப் தே ஷுட் நோ, இவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ கேபிட்டல் போட்டு கான்ட்ரிபியூட் பண்ணி இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏதாவது லாஸ் வந்தால் கூட அது வரைக்கும் தான் அவங்களால ரீபே பண்ண முடியும். இஃப் இட் எக்ஸ்டென்ஸ் ஆல்சோ தே ஓன்ட் பி பேயிங் ஃப்ரம் த பர்சனல். ஏன்னா பார்ட்னர்ஷிப் பொதுவாக நம்ம பார்த்துருப்போம், இல்லை ஏதாவது லாஸ் ஆனாலோ இல்லை கிரெடிட்டர்ஸ்க்கு ஏதாவது கடன் தரணும் அப்படின்னா கூட அவங்களால கம்பெனிலேருந்து எதுவும் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது கூட ஈவன் ஃப்ரம் தேர் பர்சனல் அக்கௌண்ட் ஆர் ஃப்ரம் தேர் பர்சனல் ப்ராப்பர்ட்டி தேல் பி காம்பன்சேட்டிங் தட், அவங்க அதை தருவாங்க.
பட் ஆனால் இங்கே வந்து லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பில் அந்த மாதிரி வராது. அவங்க பர்சனல் சேவிங்ஸ் இருந்தாலும், பர்சனலாக ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருந்தாலும் தே ஓன்ட் டேக் ஃப்ரம் தேர். அதனால தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க லிமிடெட் லைபிலிட்டி. நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ கேபிட்டல் போட்டனோ அந்த லாஸும் அது வரைக்கும் தான் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே லாஸ் ஆச்சுன்னா ஐ cannot repay. மோஸ்ட்லி திஸ் டைப் ஆஃப் பார்ட்னர்ஷிப், தட் இஸ் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் பார்த்தோன்னா இட் இஸ் வெரி பாப்புலர் அமங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் and then cost accountants, company secretaries, lawyers, architects, engineers, doctors. They'll be following this kind of limited liability partnership. Mostly it is available in countries like USA, Singapore, Thailand and UK. இந்த மாதிரி கண்ட்ரீஸில் ரொம்ப பாப்புலர். ஓகே, பட் இந்தியா இட் இஸ் நாட் டு தட் எக்ஸ்டென்ட். அந்த அளவுக்கு இங்கே நம்ம ஃபாலோ பண்ணலை. Now we'll go on to types of partners. So long we have learnt about the types of partnership firm, other types enna paathom. Now we are going to learn about the types of partners. The first, active partner. So totally we have 8 types of partners. In that the first one is active partner. By the name it denotes that the partner will be very active in the business, in the partnership business. A partner who takes an active part in the conduct of the partnership business is known as an active partner. Even though all the partners join together, they have started a partnership business அப்படின்னு சொன்னாலும் only very few they'll be very active and participating in the meeting or taking part in all the business activities. ஸோ இந்த மாதிரி இருக்க பார்ட்னர்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆக்டிவ் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. The second partner, that sleeping partner or dormant partner. அதாவது this partner he'll contribute the capital and he'll be sharing profit, loss, everything. First எப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, they'll be contributing the ஒரு பார்ட்னரும் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சேம் லைக் தட் திஸ் பார்ட்னர் ஆல்சோ வில் பி கான்ட்ரிபியூட்டிங் கேபிட்டல், தென் ப்ராஃபிட்டோ லாஸோ எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணிப்பாங்க. பட் திஸ் பர்டிகுலர் பார்ட்னர் he will not interfere in any part of the management of the business. ஸோ அந்த பிஸ்னஸ் நடந்த எந்த ஒரு விஷயத்தில் வந்து இவர் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டார். இவர் ஒரு பார்ட்னராக இருக்காருன்றதே அவுட் சைடர்ஸ்க்கு தெரியாது. பட் தென் டூ he'll be sharing profit or loss. He knows what is happening in the management, but he won't take part in anything. So he is called as a sleeping partner. Then the third one is nominal partner. Nominal partner means he is a partner, neither contributes any capital nor is entitled to manage the affairs of the business. That means இந்த பார்ட்னர் வந்து கம்பெனிக்கு வந்து எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் பண்ணாமல், கேபிட்டலும் தராமல், ப்ராஃபிட்டும் ஷேர் பண்ணிக்க மாட்டார், லாஸும் ஷேர் பண்ணிக்க மாட்டார். பட் he will give his name. அப்போது யாரெல்லாம் இப்படி இருக்கலாம்னா, மேபி a well known person, அதாவது பப்ளிக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன். He shows his identity. He only lends his name to the firm because on the strength of his name and reputation, the firm may attract additional business and raise funds easily. அதாவது இந்த பர்சன் வந்து மக்களுக்கு தெரியும், பப்ளிக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஈஸிலி அவங்க பிஸ்னஸ் வந்து நல்லா ரைஸ் ஆகும். And even creditors will come forward to provide funds. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓகே இவரும் வந்து இந்த கம்பெனியில் ஒரு பார்ட்னர் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. மேபி இஸ் அ வெல் ஆஃப் அண்ட் இஸ் அ செலிப்ரிட்டியாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ அவர் ரெப்யூட்டேஷன், அவர் வாங்கின பேர், ஒரு நல்ல பேர் வாங்கியிருப்பார் ஃப்ரம் த அமங் த பப்ளிக், அ நோன் பர்சன். ஸோ தட் வில் அட்ராக்ட் அடிஷ்னல் பிஸ்னஸ். ஸோ மேற்கொண்டு அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வர சான்ஸ் இருக்கும். பட் he won't share anything from that partnership firm. So it is called as a nominal partner. Fourth one, partner in profits only. So this partner in the beginning itself he'll say that he'll share only profit, loss வந்து நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன் அதெல்லாம் சொல்லி ஃபஸ்ட்டே வந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க, பார்ட்னர்ஷிப் டீடு. அதாவது பார்ட்னர் டு ஷேர் ஒன்லி ப்ராஃபிட்,
பட் ஆனால் அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட்டே போட்டு அவருடைய கேபிட்டல் ஃபஸ்ட்டே கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார். இருந்தாலும் அவர் ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவார், என்னால் லாஸ்லாம் வந்து பேர் பண்ண முடியாது, பட் நான் என்னுடைய அமௌண்ட் வந்து நிறைய, பட் ஐ வில் கான்ட்ரிபியூட் மோர். அப்போது அவருக்கு ப்ராஃபிட் வந்தால் மட்டும்தான் அவருக்கு ஷேர் பண்ணுவாங்க. லாஸஸ் வந்தால் மற்ற பார்ட்னர்ஸ் they'll be sharing among themselves. Then partner by estoppel. ஸோ partner by estoppel அப்படின்னு சொல்லும்போது is a person represents himself by words or actions or has allowed him to be represented as a partner. அதாவது வெளியிலேருந்து பப்ளிக் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது தோ he is not a partner, அவர் பார்ட்னராக இல்லைனாலும் he'll always be among the partners. அந்த பார்ட்னர்ஸ் கூடவே இருக்கிறது, அவங்க எங்கே போனாலும் அவங்க கூடவே he'll represent himself with them. அப்போது வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஓகே இவரும் ஒரு பார்ட்னர் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது when they give money, such a partner cannot deny his liability if outside party lends money to the firm supposing him to be a partner. அப்போ அவங்க நினைப்பாங்க, ஓகே அவங்க மேபி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், அப்போது இந்த கம்பெனியில் இவர் ஒரு பார்ட்னர் அப்படின்னு நினச்சிட்டு மேபி they can give certain funds. அப்போது இவர் வந்து இல்லை நான் வந்து இந்த கம்பெனிக்கும் எனக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, பிகாஸ் பை இஸ் ஆக்ஷன், அவருடைய ஆக்ஷன் மூலயமா எப்பயுமே அந்த பார்ட்னர்ஸ் கூடவே இருக்கிறது, எல்லா மேனேஜ்மெண்ட்லேயும் அவர் தலையிடுறது. அப்படி இருக்கும்போது even though he is not a partner, he is acting as though he is a partner. பார்ட்னர் மாதிரி அவர் நடந்துக்கிறார் இல்லையா? ஸோ தட் மேக்ஸ் the outsiders to believe that he is also a partner. This is called as partner by estoppel. Then sixth one, partner by holding out. When a person is declared as a partner and it does not deny this even after becoming aware of it. அதாவது ஒருத்தர் வந்து பார்ட்னர் இல்லை, அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்ட்னர் இல்லை, பட் இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க இவரை வந்து ஒரு பார்ட்னர் அப்படின்னு சும்மா சொல்லும்போது இவர் வந்து அதை தடுக்கலை. he does not deny, அவர் அதை கம்முனே இருக்கார், அக்செப்ட் பண்ணிக்கிறார் இல்லையா? ஈவன் ஆஃப்டர் நோயிங் தட், அவருக்கு தெரியுது நம்ம வந்து பார்ட்னர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோம், he is just keeping quiet. then he becomes liable to the third party. அப்போது தேர்ட் பார்ட்டி வெளியிலேருந்து பார்க்குற பர்சன் என்ன நினைப்பாங்க, இவரும் ஒரு பார்ட்னர் தான் அப்படின்னு நினைப்பாங்க. who lends money or credit to the firm on the basis of such a declaration. இதை வச்சு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மேபி அவர் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், அதை வச்சு அவங்க கடன் கொடுக்குறதோ இல்லை மணி லெண்ட் பண்ணுறதோ இருக்கலாம். ஓகே, then too he is becoming liable to the third party. Then the seventh one, secret partner. A secret partner is one whose association is not known to the general public. இப்படி ஒரு பார்ட்னர் இருக்காருன்றத பப்ளிக்கு தெரியாமலே அவர் இருப்பார். இருந்தாலும் he is like other partners only. அவருடைய ஐடென்டிட்டி வெளியே தெரியாமல் இருந்தாலும் அவர் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார், ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே லைக் அதர் பார்ட்னர்ஸ் will be having. And then even if any liability occurs, he is liable to the third party or to the creditors. எல்லாமே சேம், பட் என்னென்னா அவர் இருக்கிறது வந்து வெளியே தெரியாது. ஸோ இட் இஸ் கால்ட் as a secret partner. Then minor partner. Minor means a person who has not completed 18 years of age. However, he will continue to be a minor till he completes 21 years if a guardian has been appointed to the minor. Even though he wants to do the business, partnership firm start பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட he can be a minor partner when he has a guardian along with him. As he is not completed 21 years, he can enjoy the benefits of partnership. அவர் வந்து 21 years ஆகிற வரைக்கும் சேம் என்னெல்லாம் இருக்கோ அந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் எவ்ரிதிங் will be sharing. ஒரு நார்மல் பார்ட்னர் என்னெல்லாம் பண்ணுவாங்க, all the benefits will be enjoying. And then once he reaches 21 years, அந்த கார்டியன் அப்போ அவருக்கு தேவையில்லை, அது வரைக்கும் கார்டியன் அவர் கூட தான் இருப்பாங்க. Once he reaches 21 years, he'll take his own decision. And then though partnership cannot be created with the minor as a partner, a minor can be admitted to the benefits of the partnership which is already in existence. The consent of all partner is a must for such admission. அதாவது சாதாரணமாக ஒருத்தர் வந்து மைனர் வந்து ஒரு பார்ட்னராக இருக்க விட மாட்டாங்க மோஸ்ட்லி. பட் இந்த இடத்துல ஏன் இந்த ஒரு மைனர் வந்து பார்ட்னராக இருக்கிறாங்க அப்படின்னா, மேபி இல் பி ஹேவிங்
ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இல்லை கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கலாம் இவர்கிட்ட இருந்து. அப்போ எல்லா த கன்சென்ட் ஆஃப் ஆல் தி அதர் பார்ட்னர்ஸ், அப்போ எல்லா பார்ட்னர்ஸும் அக்ரி பண்ணிக்கிறாங்க வித் தேர் இன்வால்வ்மெண்ட், வித் தேர் அக்ரி. ஓகே, ஆஃப்டர் தி அக்ரி தட் அவங்களோட கன்சிட்ரேஷனோட, அவங்களோட கன்சென்ட்டோட இந்த பார்ட்னரை வந்து ஒரு மைனர் பார்ட்னரை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நீங்களும் இப்போ எங்கள் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஒரு பார்ட்னராக இருக்கலாம், பட் உங்கள் கூட ஒரு கார்டியன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒருத்தங்க இருப்பாங்க. இஃப் ஹி ரீச்சஸ் 21 at that time he can stand on his own. Okay students, I think you all understood about the types of partnership. Then we went through the types of partners, liabilities of partner. Again go through the video session. Thank you students, have a nice day.